அவற்றை வீட்டை நாகம் போய் அடிக்கடி தொல்லை கொடுத்தும் அந்த சிலை செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். 1 2 3 4 சுற்றி வர கோயில் ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் 3000 பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். இது முந்தின காலத்தில் நகைக்கடையில் இது முக்கியமான சாமான். ஏற்றுமதி செய்கிறனாலும் பெருசாக இல்லை, கடை தானே. ஐயா சாப்பிடலாமா? என்ன மாதிரி 2 பேரை போட்டு சமைக்கலாம். சும்மா வெயிலில் காய வச்சு போடுவோம், டக்குனு வெளியே வந்து ஊந்து வரும். வந்து அப்படி செத்துட்டேன்னா இப்போ எடுக்க வந்துடும். பூ கொண்டு வர இந்த அந்த கோயிலும் தான் கொண்டு வரும். சுரன்னா அதில் பால் வடிவதற்கு பதிலாக ரத்தம் பெறும் என்று சொல்லி, அதாவது அள்ள குறையாத ஒரு பாத்திரம், அற்றைய பாத்திரம் தான் அமுதசுரபி. ஒரு பக்கம் கருடன், மற்ற பக்கம் நாகப்பாம்பு. ஒன்றிது, மற்றது இது. அதை ஞாபகப்படுத்தும் மூலமாக எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட ஒரு இடத்துல தான் இந்த ஆலமரம் இருக்கு. ஓலை கட்டில தொடங்கினது. சரியோ, இப்ப இது பெரிய கட்டிடங்கள். அந்த சங்கு தான் இது. 5 6 7 8 அடுப்பு இருக்கு. ஒரு 50,000 20,000 25,000. கடலுக்குள்ள உள்ளுக்கு போறவனுக்கு நல்ல வெளிச்சமா இருக்கும். இது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி 4 கோடி கிட்ட செலவு வரும். ஐயா முகத்தோருக்கு பக்கத்தை வச்சுப்பாங்க. எது வடிவா இருக்கு? இது வடிவா தம்மகித்தி திஸ்ஸ பெரஹரா மாவட்ட. உண்மைதானே? அலைகடல் நடுவுள்ள அற்புதமே. தார் வீதி சுடும் என்பதற்காக நாங்கள் கோயில்ல இருந்து இதுவரைக்கும் ஓலை பந்தல் போடுவோம். கத்தா கரண்ட புள்ளுவன் அடிக்கடிக்கு தண்ணுவா. அப்படி என்ன பட்டிக்கடிக்க தண்ணுவானா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படி இப்படின்னு கிடைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாது. சரியா பிடிச்சிட்டு. சரி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, நைனாதீவில். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நைனாதீவுக்கு பயணம் வந்திருக்கிறேன். ஏற்கனவே 2 காணொளி போட்டிருக்கிறேன். இனிமே எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து நைனாதீவை காட்சிப்படுத்தையில் கோயில் அதுபோல் துறைமுகம் சார்ந்த இடங்களை தான் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நைனாதீவு முழுமையாக பயணம் செய்ய போகிறோம். ஒரே காணொளியில் அடக்க முடியாது, 2 அல்லது 3 காணொளியாக அவங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் நிற்கிறது நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலினுடைய இந்த பக்கத்தில். இது ஒரு குறுக்கு வீதி, அதில் போகிறது தான் பிரதானமான வீதி. நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். அதுக்கு முதல் இதில் இருக்கிற கடையில் சாப்பிடுவோம். என்ன கவுசி கஃபே இருக்குது, இங்கே சாப்பிடுவோம் வாங்க. இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில் வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். ஐயா சாப்பிடலாமா? வெளிச்சம் இல்லையா? ஒரு நாளும் அப்படியா? வாங்க இதுல இருந்து சாப்பிடுவோம். என்னென்ன சாப்பாடு இருக்கம்மா? பூரி, இடியப்பம், பூரி வேணும். பூரி தாங்க. இது எவ்வளோ காலம் இருக்குது கடை? எங்களுக்கு 4 பூரி தாங்க. நாங்கள் இப்போ தேவையா கேட்குறோம். சரி சரி. பருப்பு சாம்பார், பூரி. சரி, சாப்பிட்டு வந்துட்டோம்.
சாப்பிட்டு வந்தால் இனி என்ன அடுத்த கட்டமாக பயணங்கள் தான். இதில் இருக்கிறது சந்தி, அதாவது நைனை நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தி. இந்த சந்தியால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த பிரதான வீதிக்கு போகாமல் இந்த குறுக்கு வீதிக்கு போய் வருவோம். இங்கே வந்து 7 வட்டாரங்கள் இருக்கிறதா சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வட்டாரமாக காணொளி பதிவு செய்கிறதுன்றது அவ்வளவு இதாக இருக்காது. இப்போ நாங்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவு முழு இடத்தையும் பதிவு செய்து அதை பகுதியாக உங்களுக்கு தாரம் 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் என்று நாங்கள் பதிவு செய்யலை. இந்த நைனாதீவு இருக்கா, கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இது ஈழம், இது வடமாகாணம், இது யாழ்ப்பாணம் மாவட்டம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தீவு தான் இது. இப்போ இதில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியிலேருந்து மண்டை தீவுக்கு போக மாட்டோம். அந்த வீதியால் வந்து ஊர்காவல்துறை போகிற வீதிக்கு வந்து அப்படி வேலணி பக்கம் திரும்பி அதால் வந்து ஒரு பெரிய பாலம் கடந்து புங்குடு தீவுக்கு வந்து குறிக்கட்டுவானில் இருந்து இந்த இடத்துல வந்து இறங்குவோம். நைனாதீவு, இதுதான் நைனாதீவு. சரியா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல இதில் கோயில் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்குள்ளே போய் இப்படி எல்லாம் சுற்றி ஒரு என்ன சொல்கிறேன் இந்தளவு இடத்தையுமே நாங்கள் பார்க்கணும். வெறுமனவே நைனை நாகபூசணி அம்மன் கோயில் மட்டும்தான் இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதை தாண்டிய நிறைய கோயில்கள் இருக்குது. கூடுதலாக எங்களுக்கு தெரிஞ்சது நைனை நாகபூசணி அம்மன் கோயில் தான். எனவே இந்த தீவை உங்களுக்கு இந்த காணொளியில் சுற்றி காட்டுறேன். சரியா? இது எந்த வீதி என்பதை அதில் நிற்கிறவர்களை கேட்போம். ஐயா, இது என்ன வீதி? இது ஆலடி வீதி. இப்போ இந்த 1ஆம் வட்டாரம்ண்டா எங்கால? இதெல்லாம் 1ஆம் வட்டாரம். இப்போ இந்த வீதிக்கு இங்காலையா இங்காலையா? 2 பக்கமும். இது 1ஆம் வட்டாரம். அந்த அன்னதானமட ரோட் இருக்கு, அதுக்கு அங்கால 2ஆம் வட்டாரம் உண்டு. அதுக்கு அங்கால தான் 2, அந்த வீதிக்கு அங்கால 2. அப்படி அந்த ஒவ்வொரு குறுக்கு வீதியும் தான் பிரிக்குதா 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம்? ஒவ்வொரு வீதியும் தான் பிரிக்குது. சரி. இந்த 1ஆம் வட்டாரத்துக்கு நாகபூசணி அம்மன் கோயில் மட்டுமா இருக்கு? இல்ல, ஆல்ரெடி அம்மன் இப்படி சுற்றி வர கோயில், நைனாதீவு சுற்றி வர கோயில் தான். இதுல ஒரு வீதி ஒன்று இங்கால போயிருக்குது, அது சின்ன புத்த கோயில். சின்ன புத்த கோயில் வீதி, அதுல ஒரு பெரிய போட் புத்த கோயில் இருக்கா? சரி. சரி. அது இது ஆரம்பத்திலே இருந்தோம். ஆரம்பத்துல இருந்து அது பரவாயிட்டு அது வடிவா தெரியுமா? சரி. நாங்கள் இந்த வீதியால் இப்படி பயணம் செய்வோம். அந்த அண்ணா சொன்னவர் இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே 1ஆம் வட்டாரத்துக்குள்ளே தான் வரும். நாங்கள் இன்னொரு குறுக்கு வீதிக்கு போனால் அந்த குறுக்கு வீதிக்கு இந்த பக்கம்தான் எத்தனையாம் வட்டாரம்? 1ஆம் வட்டாரம். சரியா? இப்போ நாங்கள் பயணம் செய்கிற வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே நெருக்கமான குடியிருப்புகள் தான். உண்மையிலேயே இந்த தீவு இன்னும் நெருக்கமான குடியிருப்போடு இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, எல்லாம் இடப்பெயர்வு அப்படி இப்படி என்று பாரிய அளவான பின்னடைவுகளை சந்தித்தது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகிறதும் சாத்தியமில்லை. ஏன்னா இந்த தீவை பார்த்துருப்பீங்க தானே, சின்ன தீவு மாதிரி இருக்கா, நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது. ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போனால் 1ஆம் வட்டாரம் பார்க்கவே 1 மாதம் வேணும் போல கிடக்கு. இதில் இடப்பக்கம் போகலாம். நாங்கள் அதுக்கு முதல் இந்த வேலை பக்கம் போய் வருவோம். சரியா? இங்கே பாருங்க, வருங்காணிகளும் இருக்குது. நெருக்கமான குடியிருப்பு தான், இல்லை என்ன. அதனால் பார்த்தீங்களா, நாங்கள் அடுத்த கடற்கரைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போனால் கடற்கரை, இந்த பக்கம் திரும்பினா கடற்கரை. ஆனால் இது நல்லதல்ல, என்ன இயற்கையான சூழலாக இருக்குது. பார்த்தீங்களா, மறுபக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் அதில் நிறைய மீன்பிடி படகுகள் அப்படி இப்படி என்று மீன்பிடிக்க போகிறவர்கள் அப்படி இப்படி நிற்கிறார்கள். நாங்கள் இனி இந்த பக்கமாக போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த மாதிரி இங்கே கரையோரத்தில் தான் அதிகமான கோயில்கள் இருக்குதுன்னு இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்.
வாங்க பார்த்து கொண்டு வருவோம் டாக்டர். இது ஏனெண்டா இப்போ நாங்கள் கூடுதலாக வெளியில் எங்களுக்கு தெரிஞ்சது நைனை நாகபூசணி அம்மன் கோயில் தானே. ஆனால் உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய கோயில்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் வித்தியாசமான சூழலில் இருக்குது. இப்போ நைனை நாகபூசணி அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளால் பயணம் செய்து வரும்போதே அந்த கோபுர அமைப்பை பார்க்க முடியுது. ஆனால் இப்போ பாருங்க இந்த கரை இந்த திசை கூடுதலாக கோயில்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோமெண்டே எங்களால் ஊகிக்க முடியலைன்னா சூரியனை வச்சு தான் ஊகிக்க முடியும். அந்த அளவுக்கு திசையெல்லாம் மாறி போயிருக்கு, எங்களுக்கு குழம்பி போனோம். என்ன கோயில் என்ன இது? சரி, ஆலடி அம்மன் கோயில். வாங்க பார்த்துக்கோங்க. கோயில் வேலை நடக்குது பாருங்கோ. சரியா, இது ஆலடி அம்மன் கோயில். இந்த சூரியன் இல்லாட்டி நாங்கள் யோசிப்போம் எந்த பக்கம்டா இந்த திசையடான்னு. ஆனால் கோயில்கள் கிழக்கு பக்கமாக தான் கூடுதலாக இருக்கும். எங்கேயாவது 1-2 கோயில்கள் வந்து வேறு திசையில் இருக்கும். ஆனால் 100க்கு 99.9% கோயில்கள் கிழக்கு பக்கம் தான் பார்த்துருக்கும். நல்லா இருக்கு. என்ன கூடுதலாக சொல்லுவார்கள், என்ன எப்படி சொல்கிற அந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும், அடுத்தது ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும், அப்படியான கோயில்கள் வந்து வலிமையானது, அது வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியது என்று சொல்லுவார்கள். இதுலேயுமே நிறைய இது இருக்குது. அப்படியே பாருங்கோ, ஆலமரம் இருக்குது. ஆலமரம் தான். இந்த ஆலடி அம்மன் கோயிலினுடைய நிர்வாக செயலாளராக இருக்கிற ஒரு அண்ணாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? என் பெயர் தயானந்தன். இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் தொடர்பாக சுருக்கமாக சொல்லுங்க. நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் போர்த்துகீயர் கால பகுதியில் இடிக்கப்பட்ட போது விக்கிரகத்தை கொண்டு நயினாதீவு மேற்கு கடற்பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு ஆலமர பொந்தில ஒடுக்கி வைக்கப்பட்டது. பின்னர் அந்த ஆலமரம் அந்த இடத்துல இருந்த அப்படியே இல்லாம போய் இன்னொரு ஆலமரம் கொண்டு வைத்து அதை ஞாபகப்படுத்தும் மூலமாக எங்களோட மூதாதையர்கள் வழிபட்ட ஒரு இடத்துல தான் இந்த ஆலமரம் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட வரலாறுகள் புராதன பல குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. இது வந்து ஒரு தனியாருடைய ஒரு காணியில் அமைந்திருந்து அவருடைய பேர் திரு சோவன சின்னத்துரி என்பவர். அவர் வந்துதான் இந்த ஆலயத்தை பொதுமக்களுக்காக கையளித்தார். விக்கிரத ஒளிச்ச ஆலமரத்தை சுரன்னா அதுல பால் வடிவதற்கு பதிலாக ரத்தம் பெறும் என்று சொல்லியும் எங்கள் மூதாதையர்களாக கடத்தப்பட்டு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுக்கு முன்னுக்கும் அந்த நிலங்களில் விவசாயம் செய்வது என்று சொல்லியும் அந்த விவசாயம் செய்த டைமில் நிறைய விளைச்சல்கள் கிடைத்ததாகவும் சொல்றாங்க. அதாவது அதுல எந்த டைமில விவசாயம் செய்தாலும் அதுல அந்த டைம் மழை வரும் என்று சொல்லி ஒரு அதிசயம் நடந்ததுன்னு சொல்லி எங்களை அந்த தலைவர், அதாவது முதல்ல அந்த ஆலயத்தை தந்த சோதனை சின்னத்துறை என்றவர் சொன்னார். அவர் அந்த விளைச்சலை கொண்டுதான் இன்றைக்கு அந்த வரலாறு சொல்ற ஒரு சிலை உண்டு எங்களோட ஆலடி அம்மன் ஆலயத்துக்கு அந்த ஆலமரத்துக்கு கீழே பெரிய ஆலயத்துக்குள் அது வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை செய்தவர் அந்த டைம்ல சில நேரங்கள்ல அதை செய்யறதுக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்காரு. அவர் போய் கேட்க அவர் கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால அதை செய்ய தாமதம் ஏற்பட அவற்றை வீட்டை நாகம் போய் அடிக்கடி தொல்லை கொடுத்தும் அந்த சிலை செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலை இப்பையும், அதாவது அம்மன் ஆலமர பொந்துக்குள்ள ஒழிக்கிற அந்த வரலாற்றை கொண்ட சிலையும் இப்பையும் அந்த ஆலயத்துல இருக்கின்றத. முதல் நின்ற ஆலமரம் அழிஞ்சிட்டது, அப்படித்தான் அந்த அழிஞ்சிட்டு அது வந்து கனகாலம் தான். இப்ப போர்த்துகீயர் காலம் சொல்லியிருக்கு கனகாலம். ஆனா அது பட்டு போயில அந்த அந்த டைமில போய் ஏதோ இது தீச்சு வேலை ஏதாவது அதுல வச்சு எரிச்சு அதோட பட்ட போனதா எங்களை மூதாதையர் சொல்றாங்க. நாங்கள் இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலினுடைய யாரோ ஒரு அறங்காவலரோடையும் இதை பற்றி கதைக்கிறோம். இப்போ நாங்கள் 2 விடயத்தையும் பதிவு செய்கிறோம். ஏன்டா இப்போ நாங்கள் ஏதாவது இப்போ இந்த விடயத்தை பதிவு செய்யும் போது அங்கே பதிவு செய்யும் போது இங்கேயோ அதனால நாங்கள் அவர்கிட்ட எடுத்து இந்த விடயம் கேட்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை பதிவு செய்வோம். நாங்கள் இப்போ நைனை நாகபூசணி அம்மன் கோயிலினுடைய அறங்காவலரில் ஒருவரை சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? மதியாபரணம் அம்பிகை பாகன்.
சரி, என்னென்னா இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலினுடைய வரலாறு தொடர்பாக நீங்கள் சொல்கிற நேரம் சொல்லியிருந்தீங்க. அங்கே அம்மன் கோயில், அந்த நாகபூசணி அம்மன் கோயில் இடிக்கப்படுற நேரத்தில் ஒரு திருவுருவ சிலை வந்து ஒரு ஆலமரத்து பொந்துக்குள்ளே கொண்டு போய் ஒழிக்கப்பட்டதுண்டு. அப்போ நாங்கள் அந்த இடத்தை சுற்றி பார்க்குற நேரம் அதில் ஒரு ஆலடி அம்மன் கோயில் என்று இருந்தது. அந்த கோயிலினுடைய செயலாளரோட கதைச்சினாங்க. அப்படி கதைக்கிற நேரத்தில் அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு ஆலமரத்துக்குள்ளே தான் ஒழிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அந்த ஆலமரம் அதை பற்றி நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தலும் அந்த ஆலடி அம்மன் கோயில். அதாவது அந்த ஆலடி அம்மன் நயனாதேவி மேற்குக்கரையில இருக்கிற ஆலடி அம்மன் கோவில்ல இருந்த ஒரு ஆலம்பொந்துக்குள்ளதான் ஒழிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றார். அது இப்ப நிக்கிற ஆளுக்கு ஒழிக்க இல்லை. ஓ இல்ல இல்ல, அதைத்தான் அவர்களும் சொல்றார்கள். அப்படின்னா அந்த ஆலமர இப்ப நிக்கிற இடத்துல முன்னம் ஒரு ஆலமரம் நின்றது, அது பிற்காலத்துல பட்டு போக இப்ப அந்த ஓ இல்ல அப்படித்தான் அந்த மூதாதையர்கள் அந்த இடத்துல முதல் நின்ற ஆலமரம் பட்டு போனதால அதுல ஒரு வனங்கள் செய்யணும்ன்றதுக்காக அங்க ஒரு ஆலமரம் இப்ப நட்டு இப்போ ஒரு அம்மன் கோயில செயற்படுத்தி வரார்கள். அப்ப அந்த விடயம் தொடர்பாக தான் நான் உங்கள்ட்ட உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கிறேன். அதாவது அந்த ஆலடியம்மன் கோவிலில் இருந்த முற்காலத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தின் பொந்தில் தான் ஒழித்து வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. சரி 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 ஐயா, நான் இந்த கரையோரமா பயணம் செய்வேன். ஐயா அப்படி சுகம் இப்போ போய் வந்துட்டீங்களா? நேற்று வந்ததா? ஏன் விற்கல நண்டு? இது என்ன நண்டு இது? அங்கே அதில் சாப்பிட்றது இல்லையா? அந்த நண்டு ஒன்றை காட்டுங்க. இந்த நண்டு ஓ இதை பார்க்கவே சாப்பிட நம்பரையில் மனம் இருக்குன்னு. ஓ ஓ, ஆனால் சாப்பிடலாமா இல்லை சாப்பிட்றதே இல்லையா? ஆ, இதை விட எந்த இடம் இது? முலாம்பட்டாரம். வள்ளிக்காடு. தீவு வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரச்சனை இல்லை, இலகுவா இருக்கா? இல்லை சில தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கா? அப்படி எங்களுக்கு இந்த இதுகள் தானே சாமானியல் வார கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி ஓகே, மீன்கள் நண்டுகள் எல்லாம் கிடையக்கூடியா இருக்கு. இங்கே வருங்க, இதுதான் அந்த நண்டுன்னு. ஐயோ இதை பாருங்க, பிள்ளை கத்தால. இது என்ன நோய் பிடிச்ச மாதிரி இருக்கா? நோய் இப்போ இந்த காட்டுகளோட ஒரு நோய் ஆரம்ப காலத்தில் இப்படி இருக்கிறதா? பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை. அதுதானே அதை பாருங்க, காத்தோட அதில் நோயும் இல்லை ஒன்றும் இல்லை. இதை வச்சு நீங்கள் ஒரு வியாபாரமாக செய்யக்கூடாது. இங்கே வந்து இதில் வந்து ஏற்றுமதி செய்கிற மாதிரி பெருசாக இல்லை. இது தடை தானே, ஆளை கொண்டு போயிடாதா? கொண்டு போயிடாது. சும்மா இப்படி வார பொம்பளை பிள்ளையோ தங்கட தேவைக்கு பாக்கிக்காக பிடிங்கி வச்சுட்டு போகிறத வழியும் மற்றபடி தொகையாக கொண்டு போயிடும். அதில் இருக்கிறது அனலை தீவு, அங்கே இருக்கிறது எழுபை தீவு. ஆ சரி சரி, அங்கால பூ கொண்டு வர இந்த அந்த கோயிலில் தான் கொண்டு வரோம். சரி அண்ணா, நன்றி. இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை பதிவு செய்யணும். ஒரு இடத்துல என்ன உற்பத்தி இருக்குதோ அந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்கிறதுக்கான சூழல் வந்து அமைத்து கொடுக்கப்படுற நேரத்தில் அது சிறப்பாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த கற்றாழை எல்லாம் நாங்கள் இப்போ நிறைய அழகு சாதன பொருட்கள் பார்த்துருப்போம், அதில் கற்றாழைகள் அதிகமாக இருக்கும். அந்த கற்றாழைகள் எல்லாம் எந்த நாட்டில் இருந்தெல்லாம் வருது. ஆனால் அங்கே நாட்டில் அதுவும் இந்த அனலை தீவில் அங்கே இந்த இடத்துல பாருங்க, நான் சொல்லி கொண்டு வரவே இதில் பாருங்க கற்றாழை. அப்படி இந்த இடத்துல இதையும் பாருங்க, நான் திசை மாறி எல்லா பக்கமுமே இருக்குது. இதில் பாருங்க அப்படிங்க கற்றாழை இவ்வளவு இருக்குது. இது ஏற்றுமதி அங்கால கொண்டு போகலாத மாதிரி சொன்னவர்கள் அவர்கள். எனக்கு அதை பற்றி தெரியலை. நான் கொண்டு போகலாமல் இருந்தால் அது ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி வார நேரத்தில் அதை சரியான முறையில் உற்பத்தியும் செய்வார்கள். இப்போ இந்த இடத்துல இது இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருந்தால் இவ்வளோ பாதுகாப்பாகவும் வச்சிருப்பார்கள். இன்னும் அதிகமான உற்பத்தியும் செய்வார்கள். நாங்கள் கடற்கரை வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்.
இருக்கிற மரம் மஞ்சள் வண்ணா, நிறைய மஞ்சள் வண்ணா பாருங்க. இதில் கோயில், இது நாகபூசணி அம்மன் கோயில் மதில் தான். நயினாதேவி நாகபூசணி அம்மன் கோயிலினுடைய வரலாறு என்ன சொல்லுதோ அதை இந்த இடத்துல ஒரு சுவரோவியமாக வரைந்திருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கருடன், மற்ற பக்கம் நாகப்பாம்பு, வாயில் பூ வச்சிருக்குது பாம்பு. அடுத்தது அதில் பாருங்க படகுல 2 பேர் வெறியணும். 2 பக்கமும் கோயில் இருக்குது பாருங்க. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது அதில், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கோயில் இருக்குது அதில் பாருங்க. 2 தீவுகளுக்கு இடையில தான் இந்த வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கிறதா சொல்கிறார்கள். இந்த பாம்பும் கருடனும் இருக்கிற கற்கள் வந்து அதில் இருக்கிறது பாருங்க. ஒன்று இது, மற்றது இது, 2 இருக்குது பாருங்க. அப்படியே அந்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரி ஒன்று நாகப்பாம்பு இருக்குது, இன்னொன்று கருடன் இருக்குது. அந்த 2 கல்லும் தான் அதன்னு சொல்கிறார்கள். சரி, நாங்கள் இனி இந்த இடத்துல இருந்து இப்படியே போவோம். சரி, இப்படியே வந்தால் அந்த இடத்துல ரங்கத்துறை. இதால் வெள்ளப்பக்கம் போவோம். சரி, இப்போ சுற்றி கொண்டு வந்துட்டோம். நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே பயணம் செய்கிறது சாத்தியமானு கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். சரி, இப்போ வேலை பக்கம் போவோம். இதில் இருக்கிற அந்த கடையில் ஐயாவோட கதைச்சு நான் ஏற்கனவே. இதில் சில கடைகள் இருக்குது, ஆனால் இன்னும் திறக்கலை. இப்போ நேரம் 9:15. ஆனால் சில கடைகள் திறக்கலை. இதில் பாருங்க, கடைகள் நிறைய இருக்குது. ஒரு நகரப்பகுதி என்று தான் சொல்லலாம் இந்த தீவில் இருக்கிற கடை தொகுதிகள் கூடிய இடம். இப்போ தான் கடைகள் திறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுலேயும் ஒரு சாப்பாட்டு கடை, எனக்கு 3 சாப்பாட்டு கடை இருக்கு, ஆனால் நேரத்துக்கு கூட்டுறார்கள். எனக்கு புல்லாங்குழல் எல்லாம் இருக்குது. இந்த இடமா ஆலடி கோயில். சரி சரி. இதில் ஒரு கடை இருக்குது. இதில் என்ன சொல்கிறது, நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாம் கூடுதலாக பெண்கள் சார்ந்ததாக தான் இருக்குது. அடுத்தது உள்ளுக்கு போகிற சங்கிலிகள், மாலைகள் எல்லாம் இருக்குது. அதில் வேலை பக்கம் பாருங்க, யாத்திரிகர் மடம் நயினாதேவி. இதில் இடப்பக்கம் எல்லாம் நிறைய கடைகள் இருக்கு, ஆனால் இன்னுமே திறக்கல பாருங்க. எங்கே இன்னும் திறக்காமல் என்ன செய்கிறீங்க? சரியா, இதில் பாருங்கோ அமுத சுரபி நயினாதேவின்னு எழுதியிருக்கு. இதில் இருக்கிறது நயினாதேவி ஸ்ரீ நாகபூசணி அமுத சுரபி அன்னதான சபை. கூடுதலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த திருவிழா நடக்கிற நேரங்களில் இந்த பகுதியில் அன்னதானம் வழங்கப்படுறது. வணக்கம். வணக்கம், காலை வணக்கம். சங்கு சங்கு சக்கரம் போல சுத்தம் வைக்கிற நிறைய சங்கு வகைகள் இருக்குது. எங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுங்க, என்னென்ன சங்குன்னு. எங்களுக்கு பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது வந்து ஊதுற சங்குன்னு சொல்கிறேன். ஊதுங்க காணுமா? நான் ஒன்று ஊதி பார்க்கட்டேன். இதை ஊதட்டேன் பாருங்க. இதுவும் ஒரு உயிர் தான். என்ன, இது ஒரு உயிர் தான். இதுக்குள்ள சதையிருக்கும், சதையெல்லாம் எடுத்தாச்சு. சரி, இது அசைத்த ஓடு கழுவி வெள்ளையாக்கி வச்சிருக்கு. கடலில் பிடிக்கிறாங்க, கடலில் மீன் பிடிக்கிறாங்க. குழந்தாரு
என்ன சத்தம் வருதா? ஓ இந்த பாரு வாய ஆவண்டக்கூடாது இப்படி பண்ணு அங்கே பாருங்க கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கணுமாமே, இந்த பக்கம் இருக்கணுமா என்ன? ஓ ஓ சரியா? ஓ நான் ஊத போகிறேன். சரியா புரிஞ்சுட்டேன். சரி சரி. இது வந்து சொல்றது ஐவிரல் சங்கு இல்லை, இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த இந்த இது வந்து ஐவிரல் சங்குன்னு சொல்றது. ஐவிரல் சங்குண்டா இதுதான். சரி. இது எவ்வளவு இது? இது 100 ரூபா. இது என்னத்துக்கு வாங்கினோம்? இதுக்கு வந்து ஃபிஷ் டேங்கில் வைக்கலாம், பெயிண்ட் பண்ணி போட்டு வடிவுக்கு வைக்கலாம், அழகுக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். சரி. இதுக்கே சதை இருக்குல்ல, சதை வந்து 1000 ரூபா கிலோ. சதையை அவிச்சு போட்டு சும்மா அவிச்சு போட்டும் எடுக்கலாம், இல்லாட்டி சும்மா வெயிலில் காய வச்சு போடணும். டக்குனு வெளியே வந்து ஊந்து வரும், வந்து அப்படி செத்துட்டா இப்போ எடுக்க வந்துடும். இல்லாட்டி இப்போ கொண்டு வரவங்கெல்லாம் அடிச்சு விட்டாச்சு நொறுக்கி போட்டு தான் சதை எடுக்கும். அந்த இது இது எடுக்கிறது. சரி. இது சாப்பிட்றது இது இந்த நாடி வருத்தங்களுக்கு மூலிகை மாதிரி ஒரு மருந்து மாதிரி ஒரு உணவு. இதுக்குள்ளே இருக்கிற சாதை. இது வந்து பாத்திரஜங்கன்னு சொல்றது. முந்தி ஆதிய காலத்திலேருந்து இது வரைக்கும் ஊதி வச்சு பூசுறது. இதில் இந்துக்கள். இது எவ்வளவு? இது 100 ரூபா. சைவர்கள் வந்து இதுக்குள்ள தானே திருநூறு வச்சு பூசுவார்கள். இந்துக்கள் நாங்க இந்துக்கள் இல்லை, நாங்க சைவர்கள். சைவர்கள் சரி, இந்துக்கள் வேற சைவர்கள் வேற. இந்துக்கள் வேற சைவர்கள். அடுத்தது ஆனமுள்ளி. ஏன் அப்படி? அது பேர் ஆனமுள்ளி. அண்டு இந்த சங்கு, இந்த சங்கு அந்த சங்கு தான் இது. இந்த காசுல இருக்கிற சங்க பாருங்க, இதுதான். சரியா? இது என்னதுக்காக? இது வந்து வீட்டில் வச்சா கண்ணூர் நாத்தஸ்டி இருக்காங்க. காசு வருமா? காசு வராது, நாத்தஸ்டி வராது. அந்த காசு வர மாதிரி சங்கு இல்லையா? காசு ஆமா, காசு வர மாதிரி இருந்தால் வடிவுக்கு வைக்கிறது. சரி. இது வந்து என்ன ரோல் சங்குன்னு சொல்றது. என்ன சார்? ரோல். சரி. ரோல் சங்கு வடிவுக்கு. சரி சரி. மற்றது இந்த சின்ன சங்கு, இது ஊதுற சங்கு தான். நான் சின்ன சங்கு அது வேற. இதை பால் சங்குன்னு சொல்றது. இது சங்க அவசியத்துக்கு எடுக்கிற இந்த சங்கு தான். சரியோ? வீடு ஃபவுண்டேஷனுக்கு அடியில் அத்திவாரத்துக்கு வைக்கிற இந்த சங்கு. சரி சரி. அதை விட குடிபோருக்கு வீடு காவல் பண்ணுறது 8 திக்குதாக இந்த சங்கு. சரி சரி. இந்த சங்கு தான். இதுதான் சங்கு. அதே சங்கு தானே இது? அதே சங்கு. இந்த சைஸ் சின்ன நாடு. சரி. நாகச்சங்கு. நாகச்சங்கு. அம்மாவோட நாட்டில் பாம்பு இருக்கிற மாதிரி இந்த மொழிகள். சரி சரி. இது என்ன இதுக்கு பயன்படுத்துவீங்க? இது சாதா இறைச்சியில் சாப்பிட்றது. இப்போ வடிவுக்கு. சரி. ஃபிஷ் டேங்கில் வைக்கலாம். இதுவும் ஒரு கடலில் ஒரு நத்த வகை மாதிரி ஒரு இது சாப்பிட்றதுல எந்த வடிவுக்கு. இது வந்து முள்ளுச்சங்கு. இதுவும் அழகுக்கு. இதுவும் அழகு. ஃபிஷ் டேங்கில் வைக்கும். குருவி கூடிச்சாங்க. குருவி கூடுமே தான் இருக்கு. செஞ்சு பாருங்க. சரியா? குருவி கூடு. குருவி கூடுமா? ஐயா, முகத்தை இருக்க பக்கத்தை வச்சு பாருங்க. இது வடிவா இருக்கு. இது வடிவா. இது பிள்ளையார் சங்காண்டு. ஏன் அப்படி? இந்த வடிவத்தை பாருங்க. இது நீங்களே பேர் வச்சதா இல்லை? பழமையா இந்த ஊருக்குள்ள விளங்குற பேர் தான் எங்களுக்கு தெரியும். சரி சரி. வவ்வால் சங்கு. இது வந்து வவ்வால் மாதிரி தான். வவ்வால் மாதிரி இருக்கு. இந்த மாடு இறகு மாதிரி. மாடுகளுக்கு கழுத்தை கட்டுறது, ஆடுக்கு கிடாக்கு அதுக்கு கட்டுறது. அப்போ போய் கட்டிக்கணும் போட்டா. இப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு? நான் மாடன்னு சொல்லுவேன். சிப்பி என்ன தேவைக்கா வாங்குறது? சிப்பி வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த சிற்பங்கள் உருவங்கள் செய்யறதுக்கு அதை ஒட்டி செய்கிற மாதிரி. சரி சரி. ஒன்று எவ்வளவு இது? ஒன்று இல்லை, ஒரு கணக்காக ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு வேலை கொடுக்கும். சரி. கணவாயிൻ്റെ ஓடு. இது அந்த காலத்தில் உள்ளுக்கு அமர்த்தி பார்க்கலாமா? அது என்ன பஞ்சு மாதிரி இருக்கு? பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இந்த கொஞ்சம் வந்து என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி மாத்தன்மை. இது முந்தின காலத்தில் நகைக்கடையில் இது முக்கியமான சாமான். டிசைன் இதில் நகை டிசைனை வெட்டி போட்டு இதுக்குள்ள தங்கத்தை காய்ச்சி ஊற்றி அப்படி இதாக எடுக்குது. சரி சரி. எடுத்து தான் பொலிஷ் பண்ணி இதான். சரி. இப்போ லவ் பேர்ட்ஸ் குருவி இருக்குது, அதுக்கு சாப்பாடு. இதில் சரியான கால்சியம் இருக்குது. முட்டை இடுறதுக்கு இதான் வைக்கிறது. இது எவ்வளவு? இது 50 ரூபா 100 ரூபா மாதிரியும் விற்கிறோம். 50 ரூபா 100 ரூபா. இது வந்து ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்கிறது. நட்சத்திர மீன். தொட்டு பார்க்கலாமா? சொல்லுவாங்க. இது பயமா இருக்கு. செத்து போய் காய் இல்லை வாடிவாங்க. அந்த இது வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, கடல் விளக்கன்னு சொல்கிறது. இன்னொரு பேர் இருக்குது. கடல் விளக்கண்டா கடலுக்குள்ள உள்ளுக்கு போகிறவனுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். இது கனகன டிசைன் இருக்குது. சரி. கனகன வகை இருக்குது. இதெல்லாம் மினுங்கு முள்ளு வளருக்கு. கடல் விளக்கன்னு சொல்கிறது.
ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சதை தான் நல்லா இருக்குமென்று மட்டி கேள்விப்பட்டிருக்கேன். மட்டி இப்போ சிப்பி உயிரோட இருந்தால் மட்டி. பாருங்க இதில் ஆக விலை கூடினதுன்னா இது ஆக விலை கூடனா இந்த ஊதுற சங்கு தான். உதிர சங்கம் அது 1000 1000 2000 சில இடங்களில் 20,000 30,000 இருக்கு. நீங்கள் இது எவ்வளோ காலம் செய்கிறீங்க? இதே இடத்த இருக்கா? முதல்ல அந்த போஸ்ட் இருக்குல்ல இந்த போஸ்ட் இருக்கு தானே, இந்த போஸ்ட் இப்போ இல்லை. எந்த போஸ்ட் இல்லை சொல்கிறீங்க? இந்த தூண் இந்த போஸ்ட் இதெல்லாம் இப்போ வந்து இந்த போஸ்ட் மூடாக்கில் இந்த கடை இருந்தது. சரி ஆரம்ப காலம். பிறகு அதுக்கு பிறகு அந்த காணிக்காரர் வந்து அப்படி இருந்தா பிறகு தான் பிறகு நான் இதில் மாறினது. சரியா இதில் மாறியே 15 வருஷம், 20 வருஷம் வச்சுருக்கீங்க. அதில் 5 வருஷம், இதில் 15 வருஷம். அடுத்தது ஐயா காசு தரப்போகிறார். கடல் குதிரை. கடல் குதிரைன்னு இது கடைச்சி வச்சுருக்கீங்க, சித்த சாக போகுது. இது போச்சு என்ன செய்யறது. கடல் குதிரை வச்சிருக்கிறது நல்ல ஒன்று. நான் நிறைய இடத்த போன இடத்த அப்படி சொல்லி இருக்கேன். குதிரை இதுவும் இந்த தடை செய்யப்படுற ஒரு பொருள். சில பேர் விற்க வேணான்னு சொல்லுவான், சில பேர் விற்க சொல்லுவான். அப்போ இதை இப்போ நீங்கள் விற்க பார்த்தா பிரச்சனை. கடற்குதிரை இது என்ன விலை? இது வந்து 100 ரூபா. இது வந்து எதிர்ச்சியாக கிடைக்கணுமா? என்ன வாங்குறதை விட ஒரு ஆள் வாங்கி தரணும். அவர் வந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அது வந்து நல்லதுன்னு சொல்லுவார்கள். இது வந்து பேசுக்க வைக்கணும். ஸ்டார்ன்னு நாம உழைச்சாதான் நம்ம காசு வரும். ஆனா வந்த காசு வெளியே இறக்கண்டு போகாது. அந்த காசு அப்படியே இருப்பே கொஞ்சம் இருக்கும். அதுதான் முறைய வழியே. சில வழிகளை இது வாங்கி வச்சது பிறகுதான் செலவு கூட போதும். இது எனக்கு என்ன பயமெண்டா, வேண்டி கொண்டே கொடுத்த பிறகு அவங்க அந்த கால கஷ்டத்துக்கு துன்பம் நடந்தாலும் அவன் ஒரு கடல் குதிரையை வேண்டி இருந்தா அண்டையிலிருந்து வீட்டில் சிங்களாக்கள் வந்து கேட்பாங்க. இதில் வந்து தங்கம் கட்டுறது பவுன் இதில் களத்தில் போடுறது. அப்படியே குதிரையை சுற்றி அப்படியே அது என்ன மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் தங்கம் போட்டு செயினில் போட்டு விடுவாங்க. அப்படி வந்துருக்காங்க இங்கே பெரிய பெரிய குதிரை அப்படி உள்ள கொடுவாங்க. எனக்கு ஒரு எவ்வளோ சொன்னீங்க? 100 ரூபா. 100 ரூபா. எனக்கு ஒரு 10 தாங்க. எல்லாரும் கொடுத்து விடுவோம். இதை நான் அவர்கள் உழைக்கிறார்களோ முதலீடு போடுறார்களோ முயற்சி எடுக்கிறார்களோ இல்லை, நான் குதிரை கொடுத்தோன்னா அவனோட வாழ்க்கை மாறணும். தங்கம் போட வேண்டாம், இப்படி வடிவமாக இப்படி ஒரு வடிவில் இருந்தால் தான் அந்த அழகாக இருக்கும். நான் தங்கம் போட மாட்டேன். நீட்டாக போட்டால் கூட தங்கம் போடணும். உங்களோட விருப்பம் பொறுத்து 2 முடியாத பைக்குள்ள சொன்ன 4 5 6 7 7 8 9 10 பைக்குள்ளே வச்சு தெரியுங்களா? ஐயா இப்போ நாங்கள் கடலுக்குள்ளால அங்கே யாழ்ப்பாணம் போயிருக்க எங்களை பிடிச்சது எங்கே வேணும்னு சொன்னால் உங்களை சொல்லலாம் தானே? என்ன பேர் உங்களோட பேர்? மங்களேஸ்வரன். மங்களேஸ்வரன். மங்களமாக இருக்கேக்க வந்து அவங்க மாக்கி விட்றாங்க என்ன? அப்படி ஒன்றும் நடக்காது. முடிஞ்சா சோழி சோழி சோழியாக இருக்குது என்ன எங்களை நாங்கள் வந்தது சோழி என்ன பூ வைக்கல ஐயா பணத்துக்கு பூ வைக்க. சரி ஐயா சரி நன்றி. சரி ஐயா நன்றி. மைக்க கல்றாங்க போன எடுத்துட்டேன் மாதிரி. உங்களை இது இருக்கா? அதுதான் இங்க 2-3 போன் வச்சிருக்கோம். இதுல விரைக்க அதுல ஒன்று எடுத்தது, அங்கால விரைக்க இதுல ஒன்று எடுத்தது, அங்க மெட்ரையும் எடுத்து காட்டி அதை எடுத்து நாங்கள் ஆதாரம் வச்சிருப்போம். நான் தான் எடுத்தேன் சொல்றது. நாங்கள் தெரியாம எடுக்க மாட்டோம். எடுத்து போட்டு சொல்லுவோம் இது நாங்கள் தான். உங்களோட பேர்? உங்களோட இடம்? இது இருக்கா பள்ளிவாசல் இருக்கா? அது எங்க போகணும்? மொத்தம் 8 வட்டாரம். நீங்க 8 வட்டாரமா? என்ன ஐயா ஒரு ஆள் 7ன்றீங்க, ஒரு ஆள் 8ன்றீங்க, ஒரு ஆள் 8 வட்டாரம் தான் 9 வட்டாரம். ஆனா 8 தான் இருக்கு. 8 5ஆம் வட்டாரம் 2 ஏவி என்று 8ஆம் வட்டாரத்துல போன வருஷம் பொருளாளர். ஐயோ அடிச்சு போட்டா எனக்கு அடிச்சு. நீங்க எல்லாமே இருக்கு. இப்போ முஸ்லீம் குடும்பங்கள் எத்தனை இருக்கீங்க? அது சண்டை ஊருக்கு சண்டை ஊர் சண்டை. ஏன் இருந்தானே பிஎன் இருந்தானே 5 தானே எங்களை பஞ்சாலை எங்களை இது மடம் எல்லாம் 2ஆம் வட்டாரம். ஒரு மடம் 1ஆம் வட்டாரம், ஒரு மடம். அப்போ இது வட்டார வச்சா நாங்கள் வீட்டை போக மாட்டோம். வட்டார வைக்க வேண்டாம், நைனாதி சுற்றி காட்டுவோம் அவ்வளோதான். ஐயா கை விசேடமா எனக்கு அந்த குதிரையை அன்பளிப்பா தந்தவர். என்ன ரூபாய் பில்லு
అక్కడి దీని అక్కడికి ఉంది ఇక జిల్లో రైట్ అయ్యా సింగిల్ ఒప్ప పழைయని ఇదే இங்கே தான் பழையது என்ன இங்கே என்ன பழையங்க இந்த அக்கோட முழுமையாக தெரியுமா சிங்களம் கத்தா கரண்ட புள்ளுவன் இடிக்கடிக்கு தண்ணுவா அப்படி என்ன அதான் கொட்டி கடிக்க தண்ணுவா தான் கொஞ்சம் தெரியும் அப்படி இப்படின்னு கதைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாது. இது பக்கத்தில் போகிற வீதிக்கு பேர் வீரபத்திரா வீதி. சரி, இந்த வீதியால் எப்படி பயணம் செய்வோம். இதுதான் என்ன மடம். இந்த வீதியில் வலப்பக்கம் என்ன இடம்? முதலாம் வட்டாரம். இடப்பக்கமும் முதலாம் வட்டாரமும் தெரியல. நான் கேட்டு பார்ப்பேன். என்ன ஏன்னா இடம் புதுசு தான் எங்களுக்கு. இந்த இடமெல்லாம் நிறைய வீடுகள். இடப்பக்கம் பாருங்க, ஒரு அளவான நல்ல வடிவான வீடு தான். அளவான வீடு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் பயணம் செய்த வீதிகளை அவதானித்தா எல்லா வீதிகளும் நல்ல நிலையில் தான் இருக்குது. இதுவரைக்கும் போடப்படாமல் இந்த வீதிகளையும் பார்க்கல. போக போக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வெள்ளப்பக்கம் பாருங்க, கைவிடப்பட்ட வீதி நாகேஸ்வரி வாசம். அதில் வெள்ளப்பக்கம் போவோம். இதில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது. இந்த வீதியெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ நல்லதாக போட்டு வச்சுருக்கிறார்கள். எனக்குன்னா நைனாதீவில் வீதி குறைபாடே இல்லை. எல்லா வீதிகளும் நல்லதாக போடப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ரத்தினவாஸ் 1960ஆம் ஆண்டு இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்துலேயும் நல்ல செல்வ செழிப்போடு இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறது, இடப்பெயர்வுகள், அச்சம். இங்கே யுத்தம் நடக்கல, ஆனாலும் அச்சம் அது பெரிய அளவில் மக்களை பின்னடைய வச்சுருக்கு, இடம்பெயர்ந்து போக வச்சுருக்கு. இதில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த இடத்த பாருங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்றே எங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு அளவு பூட்டப்பட்டிருக்கு பாருங்க. அதனால் உள்ளுக்கு போக முடியாது. மேலால் உங்களுக்கு காட்டுறேன். விகாரை அதில் பாருங்க, 2 புத்தர் சிலை, நல்ல பழமையான புத்தர் சிலை. ஆனால் அடிப்பகுதி அப்படி புதுமையாக இருக்குது. அது பற்றிய வரலாறுகள் எனக்கு தெரியலை. நீங்கள் யாருமே இல்லை இந்த பகுதியில், கேட்டு பார்ப்போம். இப்படி இந்த வீதிக்கு போனால் எங்கே போக வேண்டாம். இந்த இடமெல்லாம் பாருங்க, அருமையை நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இந்த வீட்டினுடைய நுழைவாயில் பகுதி, நிழல் பகுதி நல்லா இருக்குது. ஆனால் இந்த வீதி போடலை. வீதி எல்லாம் போட்டுருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தால் ஒரு வீதி போடாமல் இருக்கு. தம்பி, எந்த இடம் தம்பி? இதை விடம் இது உன பேர் என்ன? சந்தூரா? சரி சரி. இது எந்த ஒழுங்கையாக்கா? இது இல்லை ஒழுங்கு என் பேர் என்னன்னு கேட்குறோம். சரி. அந்த விகாரை ஏற்கனவே இருந்ததா கனகாலமா? இதுதான் முதல் விகாரியா? சரி 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 அக்கா. இந்த வீதியால் அங்கே இருந்து வந்தேன் நான். ஐயா, இது எந்த இடம்? இவ்விடம் இது எவ்விடம்? இவ்விடம் நீங்கள் எந்த இடமா? எங்கே பிறந்த இடம்? எவ்வளோ காலம் கடை இருக்குது? சரி சரி. நீங்கள் எந்த இடமா? ஐயா, பிறந்த இடம் எது? இடம் மண்டவி. இங்கே வந்தது? இங்கே கல்யாணம். சரி ஐயா, சரி. இதில் எழுதியிருக்கு பாருங்க,
அதிமேதகு சங்கைக்குரிய பிரக்மனவத்தே தம்மஹித்தி திஸ்ஸ பெரஹரா மாவத்து. இதுதான் அந்த விகாரை. இந்த விகாரை உங்களுக்கு வரைக்கும் காட்டினான் தானே. இந்த விகாரை தொடர்பான வரலாற்றை நாங்கள் விசாரித்து பார்ப்போம். என்ன வேலை பக்கம் போவோம். சரி ஐயா, சரி, நன்றி. இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம். இந்த வீதியால் நேராக போய் வருவோம். இதில் நயனாதீவு 1, 2, 3 எல்லாம் இருக்குது. எனக்கு அந்த 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் வந்து எல்லார்ட்டையுமே ஒவ்வொருத்தராக போய் கேட்கணும். இது எத்தனையாம் வட்டாரம், இது எத்தனையாம் வட்டாரம் வந்து அப்படித்தான் இருக்குது. இந்த சரியான குழப்பமாக இருக்குது. இப்போ ஒரு வீதி மட்டுமே பிரித்து காட்டி இந்த கூகுள் வரைபடத்தில் இருந்தால் வேகமாக சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் இது எங்களுக்கு புதிய இடம் தானே, அதனால் நாங்கள் கேட்டு தான் சொல்லுவோம். இந்த வீட்டினுடைய நுழைவாயிலே இப்படி செய்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதால் போனால் நாங்கள் அப்போ போன வீதிக்கு போகலாம். இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அங்கே போகிறதுக்கு முதல் இந்த பிரதான வீதிக்கு போய் வருவோம். இந்த காணொலியில் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் 3ஆம் வட்டாரம்னு பதிவு செய்கிறது சாத்தியமில்லை. நயனாதீவு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரியா பார்த்தீங்களா. இந்த இடமெல்லாம் வீடுகள் இருந்த இடம் தான். இந்த இடமெல்லாம் வீடுகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க எப்படி வாழ்ந்திருப்பார்கள். என்ன ஒரு கிராமத்து வாழ்க்கை தான். ஒரு தீவு வாழ்க்கை எப்படி இருக்கும். என்ன ஐயோ, இதுக்குள்ளேயே ஏதோ கட்டடங்கள் வீடுகள் இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஆனால் யாருமே இப்போ இங்கே இல்லை. அதாவது இந்த காணிக்குரியவர்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா திரும்ப இந்த வீதியால் போவோம். அதில் ஒரு கோயில் இருந்ததில்ல, அந்த கோயிலுக்கு போவோம். ஊரில் இருக்கிற பெரியவர்களை கேட்டு தான் சொல்கிறோம். அதனால் எனக்கு அது எப்படி இருக்குமென்னு தெரியல. என்னென்னா கூடுதலாக இந்த ஊரை சேர்ந்தவர்களையும் பார்க்க முடியுது. எதிர்ச்சியாக கதைக்கிறவர்கள் நீங்கள் எந்த இடம்னா யாழ்ப்பாணம், நீங்கள் எந்த இடம் மண்டைதீவு, நீங்கள் எந்த இடம் நெடுந்தீவுன்ற மாதிரியும் சொல்கிறார்கள். இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில்கள் இருக்குங்க. என்ன இது கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. வீரபத்திரர் கோயில் இது. எல்லாம் வெட்டிச்சு திரும்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கோயிலுக்கு பஞ்சம் இல்லையா? இது வரைக்கும் எத்தனை கோயில் பார்த்துட்டேன். மூன்று பெரிய, அதுவும் பெரிய கோயில். என்ன இந்த இதுக்குள்ள தேர்முட்டி அங்கே இருக்குது. சப்பை ரதமா இல்லை வேறு எதுமா தெரியல. வேலை பக்கம் போவோம். அங்கே போனாங்கள். அதில் கொஞ்சம் தூரத்துக்கு காப்பேட் வீதி இல்லை. இதோட காப்பேட் வீதி முடியுது. சரி, இப்படி பிரதான வீதிக்கு போவோம். வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. வேலை பக்கம் போகும். இதில் இருக்கிறது நயனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அமுதசுரபி அன்னதான சபை. நயனி நாகபூசணி அம்மன் கோயில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குறுக்கு வீதி, அங்கெல்லாம் போய் பிறகு இந்த வீதியால் போய்
அதில் இருக்கிற இந்த விகாரியை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அடுத்தது இந்த சங்கு வச்சிருக்கிற ஐயாவோடையும் சில விடயங்கள் கதைச்சேன்னா, அடுத்தது இந்த பகுதியில் நிறைய கடைகள் இப்போ திறந்து கொண்டு இருக்கிறாங்க. 10-11 மணிக்கு பிறகு தான் திறக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதுக்குள்ளே போய் அந்த ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் மதியாபுரணம் அம்பிகை பாகன். சரி, இந்த ஊர் தான் நீங்கள் பிறந்த இடம்? பிறந்த இடமெல்லாம் இந்த இடம்தான். பணி நான் ஒரு நிர்வாக கிராம அலுவலராக இருந்து இப்போ ஓய்வு பெற்று விட்டேன். இப்பொழுது நான் இந்த அமுதசுர, அதாவது ஸ்ரீ நாகபூஷணி அமுதசுரவி அன்னதான மண்டபத்தினுடைய நிர்வாக செயலாளராகவும், நாகபூஷணி அம்மன் கோயில் அறங்காவலர் சபையினுடைய ஒரு உறுப்பினராகவும், சரி, மற்றது எங்களுடைய நயினாதேவி பிரதேச வைத்தியசாலையினுடைய நலம்புரி சங்க செயலாளராகவும் இப்பொழுது நிறைய பொறுப்போடு. அது இப்போ வந்து பொது சேவை. பொது சேவையில் என்ன பேர் சொன்னீங்க இதுக்கு? இது ஸ்ரீ நாகபூஷணி அமுதசுரவி அன்னதான மண்டபம். இது நான் இதை பற்றி சொல்கிறேன். இது 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரி. அதாவது நயினாதேவி நாகபூஷணி அம்மனை தரிசிக்க வார மக்கள், யாத்திரிகர்கள், பக்தர்களுக்கு உணவு இல்லாத ஒரு கஷ்டம் இருந்தது. அதை பார்த்து இந்த 25 பேர், இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரியாக்கள், அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அமுதசுரவி மண்டபம், அன்னதான மண்டபம். 60ல் இருந்து ஒரு தொடர்ச்சியான அன்னதான பணியை நாங்கள் செய்து கொண்டு வரோம். நாளாந்தம் அன்னதானம் இல்லை, நாங்கள் திருவிழா 16 நாட்களும், மற்றது ஆடிப்பூரம், தைப்பூசம், அதாவது ஆலயத்துக்கு பெருமளவான பக்தர்கள் வார அன்றைக்கு தான் நாங்கள் அன்னதான பணியை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இரவு பகல் அன்னதானம். எங்களுக்கு விவசாய பெருமக்கள், வர்த்தக பெருமக்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற பெருமக்கள், அதாவது இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும், தற்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் நிதி பங்களிப்பை செய்து கொண்டு தான் வருகின்றார்கள். அதை விட நாங்கள் சில சமூக பணிகளையும் செய்வோம். அதாவது வைத்தியசாலைக்குரிய உதவிகள் செய்வோம், பாடசாலைகளுக்குரிய உதவிகள் செய்வோம். பாடசாலை மாணவர்கள் பரீட்சைகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பரிசுகள் வழங்குவோம். அதை விட ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் அறநறை பாடசாலை ஒன்றை இங்கே நடத்துகிறோம். அதில் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு இந்த கல்வி சுற்றுலா, அதாவது தலை தரிசனம்னு சொல்லி இந்த கோயில்கள் அதுகளை கூட்டிக் கொண்டு காட்டுற அந்த ஒரு தலை தரிசன கல்வி சுற்றுலாவை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். மற்றது நவராத்திரி, பட்டிப்பொங்கல் போன்ற சில விஷயங்களை அந்த மாணவர்களுக்கு இங்கே நாங்கள் செய்து அதை ஒரு விழாவாக செய்து எடுக்கிறது. அது அறநறை மாணவர்கள். 1960ஆம் ஆண்டு இது ஒரு அன்னதான சேவையாக தொடங்கப்பட்டாலும் இப்போ ஓலைக்கொட்டியில் தொடங்கினது. சரி, இப்போ இது பெரிய கட்டிடங்கள், அங்கால நீங்கள் பார்க்கலாம், அங்காலையும் கட்டிடங்கள் இருக்கு. ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் 3000 பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். இந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்றது பாருந்தோம். அன்னதான நேரங்களில் வரிசையில் எல்லாரும் போகணும் பண்ணுறதுக்காக இந்த பகுதியை பாருங்க. இது 1 2 3 4 5 வரிசையாக போகலாம்னு நினைக்கிறேன். அது ஒன்றுக்குள்ளால போய் அப்படி சுற்றி தான் போகலாம். என்ன அதனால போய் வருவோம். அப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும். இப்படி போய் அதை சுற்றிக்கணும். அப்படியே வந்து ஒரு வரிசையில் நிற்பார்கள். என்ன ஒரே அடியாக 1000 பேரை நாங்கள் உள்வாங்குவோம். ஒருவர் சாப்பிடுவதற்கு 20 நிமிஷம் எடுக்குதுன்னு வைத்து கொண்டாங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் 3000 பேரை பசியாறி அனுப்பக்கூடிய சக்தி எங்களுக்கு அம்பாள் தந்திருக்கிறாள். அது எங்களோட கட்டித்தனம் என்று சொல்றது இல்லை, அது அம்பாள்றே அந்த செயல் தான். திருவிழா காலங்களில் எவ்வளவு மக்கள் கூட்டம் வரும்? இப்போ என்னென்னா, எங்களுக்கு ஒரு திருவிழா காலத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 16 நாளும் கூட்டி பார்த்தா 1,30,000 பேர், 40,000 பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம் அந்த 16 நாட்கள். தப்பரம் தேர் திருவிழா அன்றைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 48 அல்லது 52 மூடை 50 கிலோ அரிசியில் நாங்கள் சோறாக்குவோம். அதுக்குரிய கறியும் ஆக்கி அடியார்களுக்கு நாங்கள் வாழை இலையில தான் கொடுப்போம். கால் மடிச்சு கீழே இருக்கலாத ஒரு கட்டம் இருக்கு. அப்ப அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு தனி மண்டபம் வச்சிருக்கிறோம். கதிரையில இருந்து கோப்பையில வாழை இலைய போட்டு சாப்பாடு கொடுக்கறது. சரி சரி, கால் மடிக்கலாம் இருக்கிறவர்கள் அங்கதான். அதுதானே சரி.
கிட்டத்தட்ட நாங்கள் திருவிழா காலத்தில் ஒரு 65 பேரை இங்கே பணிக்கு வளமை போல வருவார்கள். எங்கள் ஊரில் இருக்கிற இளம் பிள்ளைகள் தொண்டர்கள் எல்லாம் வந்து பணியாற்றுவார்கள் அந்த சப்ளைக்கு. மற்றது கறி வைப்பதற்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கும், சோறாக்குவதற்கு ஒரு குரூப் இருக்கும். திருவிழா காலத்தில் கையாளுறது சரியான ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கிடாரத்தில் 2.5 மூடை அரிசி ஒரே நேரத்தில் 5 கிடாரம் போட்டு விட்டோம்னா எங்களுக்கு நாங்கள் 11 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நாங்கள் இல்லைன்னா இந்த குழந்தை பிள்ளைகளுக்காக அப்போ ஒரு 12-1 மணி வரைக்கும் அந்த 5 கிடாரம் சோறு ஓடிக்கொண்டிருக்கும். சரி, ஆமா இஞ்சி பாருங்க பாத்திரத்துண்டு என்ன மாதிரி 2 பேரை போட்டு சமைக்கலாம். எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? திருவிழா நேரம் மத்திய பரபரப்பாக தான் இருக்கும். என்ன கடவுளே, இவ்வளவு பாத்திரங்கள் பார்த்தீங்களா? எது எதை சொல்றீங்க? இதா அதை தொட்டு காட்டுங்க. இதுதான் அந்த காலங்களில் சமைக்கப்பட்ட கிடாரம், பித்தளை. இப்ப பயன்படுத்துறது இல்லை. உண்மைதானே? உங்களோட பெயர்? அந்த நாள்ல ஒரே பரபரப்பா தான் இருக்குமே. இப்ப நாங்க வந்து ஒரு என்ன இலைய போடுறோம், சாப்பிட்றோமா, போறோம் இருப்போம். ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு பரபரப்பா இயங்கி கொண்டிருப்பார்கள். எங்களை அந்த சப்பரம் தேர் தீர்த்தத்துக்கு இரவு பகல் அண்டு எங்களோட தொண்டர்கள் பார்க்க மாட்டார்கள். இரவு பகலாக மாறி 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 கறி வெட்டுறதையும் சோறு சமைக்கிறவையும் இருக்கும். ஒருவர் யாரு கடைசியாக வருவாரோ அவரை பார்த்து தான் நாங்கள் நிப்பாட்டுவோம். சமையல் செய்கிற இடத்த பார்ப்போம் வாங்கோ. எவ்வளவு பெரிய மண்டபம்னு பார்த்தீங்களா? பருகும் நீர். இது குடிக்கிறதாக தண்ணி என்ன? சரி சரி, அதான் கை கழுவுறது. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கை கழுவுறது. சக்கரச்சாமி மண்டபம். நான் என்ன அறிஞ்சனான்டா, இதில் இருக்கிற ஒரு பகுதி நிலத்தை இவர் தானாம் இந்த மண்டபத்துக்கு கொடுத்திருக்கிறார், அன்பளிப்பாக செய்திருக்கிறார். அதனால அவருடைய பெயர் இருக்குது. அடுப்பு 1 2 3 4 5 6 7 8 அடுப்பு இருக்கு. அதுக்குள்ள அங்கேயும் இருக்கு. என்ன விறகு? ஓ, இது தைப்பூசத்துக்கு தயாராகிருக்கு. சரி, எட்டு. சரி, இதுக்குள்ள 4. இதுக்கும் கோயிலுக்கும் தொடர்பு இருக்கு. கோயிலுக்கு வர அடியார்களுக்கு தான் நாங்கள் உணவு கொடுக்கிறோம். நிர்வாகத்துக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் நிர்வாக ரீதியில தொடர்பு இல்லை. அதாவது இது நாகபூஷணி அமுதசுரவி அன்னதான சபை. அமுதசுரவி என்ற பெயர் வச்சது இந்தியாவினுடைய கலைமகள் என்ற அந்த சஞ்சிகையினுடைய ஆசிரியர் கிவ ஜெகநாதன் தான் இந்த அமுதசுரவி என்ற பெயரை வச்சவர். என்னென்னு சொன்னால், அது இந்த மணிமேகலை என்ற கையில் இருக்கிற அந்த அட்சய பாத்திரத்துக்கு பேர் தான் அமுதசுரவி. விளங்குது? அப்போ அந்த மணிமேகலைக்கும் இந்த நைனாதீவுக்கும் தொடர்பு இருக்கிறபடியால் அந்த அமுதசுரவி என்ற இதை அந்த பேரை வச்சிருக்கிறோம். அந்த அமுதசுரவி ஆரம்பத்தில் ஆபுத்திரன் என்றவர் கையில் இருந்தது. அவர் இந்திரன் என்ற சூழ்ச்சியால் கொல்லப்பட்டவர் இந்த மண்ணில். ஆனபடியால் அந்த அமுதசுரவி பிறகு மணிமேகலை என்ற கைக்கு வருகிறது. அந்த பாத்திரத்தின் பேர் தான், அதாவது அள்ள குறையாத ஒரு பாத்திரம், அட்சய பாத்திரம் தான் அமுதசுரவி. அதனுடைய பேர் தான் இதுக்கு வச்சிருக்கிறோம். இது எங்களுடைய இந்த வருஷாந்த கணக்கறிக்கைகள் இப்படி ஒரு புத்தகமாக தான் வரும். 500 ரூபாய்க்கு மேற்பட்ட எல்லாம் கணக்கில் வரும். மற்றது சேர்த்து போட்டிருப்பீங்க. 50-100 ரூபாய்ண்டா அதை சேர்த்து தான் போட்டிருப்பீங்க. வருஷம் நாங்கள் அடிப்போம். இந்த ஒரு ஆள் 1000, ஒரு ஆள் 50,000, 20,000, 25,000 அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. இந்த 170 பக்கம் பிறகு இவ்வளவும் நிதி உதவி. அதுக்கு பிறகு கணக்கு விவரம் அது எந்த ஒரு நீதி 3,94,00,000 எல்லாம் கணக்கு இருக்கு. ஓ, வரும். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி 4 கோடி கிட்ட செலவு வரும் திருவிழா காலத்தில். இப்போ எல்லாம் விலை கூட தானே. இதெல்லாம் 200 ரூபா என்ன
தேங்காயில் அதான் 200 300 இல்லை இந்த அளவுக்கு நிதி பங்களிப்பு செய்யணும் தானே என்ன அந்த சேவை மனப்பான்மையோட. இப்போ அடுத்தது இந்த தீவு இது என்ன இன்னொரு இடத்துல இருந்து விரைக்க இங்க வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு சூழல்ன்றது நிச்சயமா தேவை. 1960ஆம் ஆண்டு அவர்கள் எடுத்த முயற்சியால இன்று வரைக்குமே அந்த திருவிழாவுக்கு வர வெளியிடங்கள்ல இருந்து வாரவர்கள் சாப்பிட்டு போறார்கள். இந்த மண்டபம்ன்றது அந்த திருவிழா காலம், அதை விட ஆடிப்பூரம் தைப்பூசம் 11ஆம் தேதி தைப்பூசம் அந்த நாட்கள்ல தானம் வழங்கப்படும். அடுத்தது கோயிலுக்குள்ளே இருக்கிற மண்டபத்துல 4ஆம் தேதி வழங்கப்படும். சரி. மற்றது இப்ப கோயில்ல இருந்து ஆக்கள் இதால வரைக்க தார் வீதி சுடும் என்பதற்காக நாங்கள் கோயில்ல இருந்து இதுவரைக்கும் ஓலை பந்தல் போடுவோம் திருவிழா நேரம். இதே போல எங்கள்கிட்ட பக்கத்துல 36 அறைகளோட ஒரு மண்டபம் இருக்கு. பயணிகள் இல்லாம அங்க வந்து அந்த ரூம்லேயும் தங்கி நிற்பேன். அது நாங்கள் ஒரு ஆளுக்கு 300 ரூபா எடுக்கிறோம். அது ஏன் 300 ரூபா எடுக்கிறோம்னு சொன்னா நாங்கள் அந்த குளிக்கிறக்குரிய நல்ல தண்ணி அவர்களுக்கு எடுத்து கொடுப்போம். சரி சரி. ரெண்டாவது தடவை இருந்தது எங்கள் அப்பா அண்ணன் மூத்தவர் அங்கே இருக்கு. சரி சரி. பரம்பரையா சரி சரி. இதில் எழுதியிருக்கு பாருங்க. அலைகடல் நடுவுள்ள அற்புதமே எமை ஆண்டருள் நாகம்மை பொற்பதமே சிலை வடிவாய் நிற்கும் தெய்வதமே தேசமெல்லாம் உந்தன் கைவசமே. கவிஞர் சோப்ப. அண்ணாவை கேட்டேன்னா, அண்ணா நாங்கள் வந்து இந்த நைனாதீவை சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை வேண்டும், இப்போ போனீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு குறுக்கொழுங்குகளுக்குள்ளேயும் போகலாம்னு கேட்ட நேரம் என்ன சொன்னார், என்ன சொன்னீங்க? அப்படி வேணால் பார்க்கல. அது அவ்வளவு குறுக்கு ஒழுங்கைகள் இருக்குது. பிரதானமான குறுக்கொழுங்குன்றது இந்த வீரபத்திரர் வீதி. இது இல்லை, இது பிரதான வீதி, நைனாதீவின் பிரதான வீதி. அப்படியே இதில் போகிறது வீரபத்திரர் வீதி. இது ஒரு குறுக்கு வீதியில் பிரதானமானது. அடுத்தது மகா வித்தியாலய வீதி, அதுக்கு அடுத்தது விநாயகர் வீதி. அப்போ அந்த பிரதானமான 3 வீதிகளை மையப்படுத்தி நாங்கள் பயணம் செய்வோம். அடுத்தது இந்த ஸ்ரீ நாகபூசணி அமுதசுரபி அன்னதான சபைன்றது உண்மையிலே உங்களுக்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்த வேண்டியது. அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் விடயங்களை செய்திருக்கிறார்களோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஊர்லேயுமே செய்யலாம். எத்தனையோ 1000 பேர் வந்து திருவிழா காலங்களில் வந்து பசியாறி போகிறார்கள். அது பசியில் இருக்கும்போது ஐயோ பசிக்குதுன்னு வரும்போது அங்கே சாப்பிடலாம்னு வரும்போது ஒரு அன்னதான இடம் கிடைச்சா கடவுளே நல்ல ஒரு விடயம், நான் இந்த அன்னதானம் மடம் இருந்ததால் சாப்பிட்டோம்ன்ற ஒரு நேரத்தில் அதை ஆரம்பித்தவர்கள் வந்து அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். அதுதான் அந்த மாதிரி விடயங்கள் இப்படி காட்சிப்படுத்துறதுக்கு அதுதான் அடிப்படை காரணம். இந்த வீதிக்கு இந்த பக்கம் இருக்கிற இடங்களை நாங்கள் இனி பார்க்கலாம். அடுத்த காணொளியில் அது வரும்.